ஓகே, லாஸ்ட் வீக் இந்த ஹெட்டர் செக்ஷன் வந்து பூஸ்டப் வச்சு பார்த்தோம். ஓகேவா, திரும்ப ஒரு காம்போனண்ட்டில் போயிட்டு அந்த இமேஜஸ்க்கு வந்து கரோசல் சொல்லிட்டு ஒரு விஷயம். ஓகேவா, அதை ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு அடுத்து சர்வீசஸ் செக்ஷன் கரோசல். இந்த விஷயத்தையே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதில் நம்ம இமேஜஸ் வந்து சேர்க்கணும். ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டரில் மூணு இமேஜை செட் பண்ணி வைக்க வேண்டியது. உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது. செகண்ட் லேபிள் ஒன்றும் டைம்னா எடுக்கிற மாதிரினா எனக்கு தெரியல. இந்த பட்டனை மாற்றுறது சரி, ஓகே. நீங்கள் இன்டர்செக்ஷன் முடிக்கும்போது சொல்லுங்கள், நான் அந்த டோகுல் பட்டன் எப்படி மாற்றுறதுன்னு. ஓகேவா, அது வரைக்கும் அது அப்படியே பெண்டிங்லேயே இருக்கும். ஓகே, இப்போ என்ன செஞ்சோம்? ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குமா? 10 நிமிஷத்துல இந்த செக்ஷன் வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சு அப்படின்னா, இந்த கரோசல்ன்ற காம்பனண்ட்டை எடுத்தோம். ஓகேங்களா, ஸோ இமேஜஸ் நமக்கு தேவையானதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் இந்த சர்வீசஸ் செக்ஷன் தான். ஓகேங்களா? இதை நம்ம பூஸ்டர் வச்சு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் கார்டு இருக்கு. இதை எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா டிப் எலமெண்ட்டாக இருக்கிறதால இது 1/1 கீழே வரும். எனக்கு அந்த மாதிரி வராமல் எனக்கு இதே மாதிரியே வர வைக்கணும். அதே அப்புறமேட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே மொபைலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரெஸ்பான்சிவாக பண்ணணும். அதுக்கு தான் நம்ம லாஸ்ட் வீக் எல்லாமே என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா லே அவுட்டில் இந்த கிரிட்டு பார்த்துட்டு இருந்தோம். கண்டெய்னர் ஒரு ரோ கொடுத்துட்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த விஷயத்தை தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். வந்து பாருங்க அவங்க செக்ஷன் ஐடி ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா கண்டெய்னர் வச்சுக்கிறேன். கண்டெய்னர் யூஸ் பண்ண என்ன நடக்கும்? ஃபைல்ல ரெண்டு இடமும் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஸ்பேஸ்க்கு அதுதான்றதை பார்த்தோம். ஒரு ரோ வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ரோல எனக்கு இப்போ இனிஷியலாக எப்படி வேணும் அப்படின்னா கால் 3 இது வச்சிருக்கிறேன். ஓகே, என்ன சொல்றேன் அப்படின்னா கண்டெய்னர் யூஸ் பண்ணதால தான் எனக்கு கண்டென்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதனுடைய பேரண்ட்டுக்கு நான் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கண்டெய்னருக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் கிளாஸ் வந்து செட் பண்ணுறேன். இருக்கிறது எல்லாத்துக்குமே நான் கலர் ஒயிட் கொடுக்குறேன். கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதால தான் நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கண்டெய்னர் ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கண்டென்ட் இங்கேருந்து வரும். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொண்டுதான் உங்களுக்கு இங்கேருந்து வரணுமா இங்கேருந்து வரணுமா அப்படின்னு. ஓகேவா? இப்போ கண்டெய்னரே எனக்கு ஓகே தான், அதனால் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு டேட்டா இந்த மாதிரி வந்துடுச்சு. சரி, இது எப்படி 3 டேட்டா இப்படி வந்துச்சு? நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரோ அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு ரோக்குள்ளார இப்படி வரணும். இப்போ நீங்கள் கால் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த கால் என்ன பண்ணோம் அப்படின்னா எத்தனை டேட்டா வருதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற ஸ்பேஸை வந்து பிரிச்சிடணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று கொடுக்குறேன். இன்னொன்று கொடுத்தேன் வந்துடுச்சு. சரி, இதே விஷயத்த நம்ம மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணணும். இதே விஷயத்த மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணணும். மொபைலுக்கு கரெக்டாக வர மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா கால் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய ஸ்பேஸை தனியாக பிரித்து கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கால் அப்படின்னு இருக்கா
காலம் வந்து border 4 பாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த காலம் எல்லாத்துக்குமே பார்டர் செட் பண்ணிருக்கு. 4 பாக்ஸ் எனக்கு இந்த இடத்துல இப்படிதான் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்மளுடைய கிரிட்டோட ரூல் என்ன அப்படின்றது போய் பாருங்க. காலம் அப்படின்னா இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேவா, இதுவே காலம் எஸ்எம் அப்படின்னு நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிக்சல்ல இருந்து இந்த இது வரைக்கும் ஒரு விஷயத்த அது கொடுக்கும். அது நம்ம தான் கொடுக்கணும். இதுக்கு மேல இந்த இது வந்து இப்படி வரணும். இது காலம் எஸ்எம்னு போட்டிருக்கு. எஸ்எம் போட்டு பக்கத்துல ஒரு ஐஃபோன் போட்டு நம்பர் மட்டும் இங்க ஒரே ஒரு இது மட்டும் கொஸ்டின் மார்க்ல இருக்கு. அதனுடைய ரீசன் என்ன அப்படின்னா எஸ்எம்ல வரும்போது உனக்கு எப்படி வேணும் உன்னுடைய கண்டெய்னர் அப்படின்னு கேட்கும். அதாவது புரியுற மாதிரி சொல்லலாம். இந்த இது வந்து இனிஷியலா காலம்னே இருக்கு. எனக்கு இதை நான் டிஃபால்ட்டா காலம்ன்றதை தவிர்த்து எஸ்எம்ல 12 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எஸ்எம் ஸ்மால் டிவைஸ்ல எனக்கு இது 12 வரணும் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ பாருங்க, ஸ்மால் டிவைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்மால் டிவைஸ்ல 12 அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க ஸ்மால் டிவைஸ்ல நமக்கு கரெக்டா 12 வந்துச்சு. எனக்கு பெரிய டிவைஸ்ல வந்து 3 தான் வேணும் அப்படின்னா 1 by 1 கொடுப்போம். காலம் எஸ்எம்ல இது என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த டிப்பு ஃபுல்லா எடுத்துக்கும். ஓகேவா, எஸ்எம்க்கு அப்புறம் மீடியம் டிவைஸ்ல இது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா 6 அப்படின்னு நான் சொல்றேன். மீடியம் டிவைஸ்ல 6 இப்போதைக்கு டெஸ்ட் பண்றதுக்கு. இப்ப பாருங்க 6 எடுத்துட்டு இருக்கா. லாஸ்ட் என்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்கும். ஓகேவா, 6 எடுத்துட்டு. சரி, ஸ்மால் டிவைஸ்ல கரெக்டா 12 வந்துருச்சு. ஓகே, எது வரைக்கும் ஸ்மால் டிவைஸ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா 576 577 ஓகே, 576 இருந்து 768 வரைக்கும். 768 வந்தாலே இது அதனுடைய வேலையை காமிச்சிடும். எங்க வருதுன்னா மீடியம் டிவைஸுக்கு வந்தது. மீடியம் டிவைஸ் அப்படின்னாலே 6 ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்த கூட நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம்க்கு அடுத்தது லார்ஜ் டிவைஸ். எல்ஜியில் எனக்கு இது 3 காட்டணும் அப்படின்னு நான் சொல்றேன். காலம் எஸ்எம் ஸ்மால் டிவைஸ் அப்படின்னா 767 வரைக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, அது வரைக்குமே இது ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க 3 காட்டு 3 காட்டுச்சு. ஓகேங்களா, இது நீங்க இன்னும் பண்ணணும் அப்படின்னா ஓ 3 4 into 3 12. ஓகேவா, ஸோ லாஸ்டா என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிச்சு. இப்போ ஸ்மால் டிவைஸுக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்க 867 வந்தீங்கன்னா நமக்கு இது பக்காவா 12 எடுத்துக்குது. ஏன் இது கரெக்டாக 12 எடுத்துக்குது அப்படின்னா நான் ஸ்மால் டிவைஸ்ல 12ன்னு எழுதியிருக்கேன். இப்போ மீடியம் டிவைஸ்க்கு 6ன்னு எழுதியிருக்கேன். மீடியம் டிவைஸ் 6 6 12. ஓகேங்களா, எதுக்காக இது 12 வரைக்கும் எடுக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸே 12 தான். ஓகேங்களா, நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க இந்த எஸ்எம்ல இந்த இது வந்து இவ்வளோ எடுத்துக்கணும் நீங்க மென்ஷன் பண்ணிட்டாலே அது அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகிடும். நம்ம போய் எக்ஸ்ட்ரா எழுதணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மார்ஜின் இங்க இருக்கிற செக்ஷனுக்கு மட்டும் இந்த இடத்துக்கு மட்டும் மேல மார்ஜின் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே அதிலே இருக்கு.
இந்த பிரச்சனை தேவையில்லை. இப்படி வைக்கிறேன். ஸ்மால் டிவைஸ்ல இந்த மாதிரி வந்துச்சு. நீங்க டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வேணும் அப்படின்னா இது இருக்கா H1க்கு இது எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னா கிளாஸ் டெக்ஸ்ட் வந்துச்சா, டெக்ஸ்ட் சென்டர் எல்லா கண்டென்ட்டுமே சென்டர் வரும். இது எப்படி டெக்ஸ்ட் சென்டர் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஹை லெவலில் பார்க்கும்போது நான் சொல்லுவேன் இதனுடைய வேலை என்ன அப்படின்னா யூட்டிலிட்டிஸை யூஸ் பண்ணிட்டு அதனால நமக்கு இது ப்ராப்பராக இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் அடிக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எல்ஜிக்கு அப்புறம் வேற என்ன டிவைஸ் இருக்கு? எக்ஸலுக்கும் ஒன்று போட்டு வச்சிருக்கு. போட்டீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் செக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தான் இந்த கிரிட்டை வந்து ரெடி பண்ணணும். ஒன்றும் கிடையாது, ஒரு செக்ஷன் ஒன்று எப்பயும் போகிற மாதிரி போட்டுட்டு இந்த இதை நீங்கள் கண்டெய்னர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டி போகலாம். கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடுது பாருங்க. இப்போ வந்து ஹரிசாண்டல் ஸ்கோர்னா வருது. ஓகேவா? நீங்கள் டிவோ கொடுக்குறீங்க அப்படின்றதுக்காக அது கரெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கண்டெய்னர் கொடுத்துட்டீங்கன்னா அது அதனுடைய வேலையை பார்த்துக்கும். கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா என்ன, கண்டெய்னர்னா என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டைம் ப்ராசஸ் கிளாஸ். ஓகே, ஸோ கண்டெய்னர் ஃப்ளூயிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல் இதையும் எடுத்துக்கும். ஓகேங்களா? சரி, எனக்கு இந்த மாதிரி சர்வீஸ் செக்ஷன்ஸ் வந்து நான் என்னுடைய இதில் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ கிரிட்டுன்னு ஒன்று பார்த்தோம். கிரிட்டு என்ன அப்படின்னா ரோ அண்டு காலம்ல ஒர்க் ஆகும். ரோ அண்டு காலம், ஒரு ரோல எத்தனை காலம் மேக்ஸிமம் செட் ஆகும்னா 12. இதை நீங்க பிரிச்சு கொடுத்துக்கலாம். இந்த டிவைஸுக்கு இப்படி வேணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா நான் ஏதாவது கோடிங் பண்ணுமானா கிடையவே கிடையாது. கால் அப்படின்றதே ஒரு டிஃபால்ட் கிளாஸ் தான் என் பூஸ்டருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஸ்மால் டிவைஸு, மீடியம் டிவைஸு, லார்ஜ் டிவைஸு, எக்ஸ்ட்ரா லார்ஜ் இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இந்த 4 விஷயத்துக்கு மட்டும் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஐபன் போட்டு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த 12 நீ எப்படி பிரிக்க போற? 4 பாக்ஸ் இருந்துச்சுன்னா 4மே ஒரே ரோல வரணும் அப்படின்னா 12 பிரிக்கணும். எப்படி அப்படின்னா 3 3 3 3. ஓகே, 4 × 3 12 வந்துடும். ஓகே, இதுவே மீடியம் டிவைஸ்ல வரும்போது 6 6 பிரிக்கும். 1 2. அப்ப இது 2 என்ன வரும்னா கீழே வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு ரோ கீழே வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரோவை காப்பி பண்ணிக்கிட்டு இன்னொரு ரோ நமக்கு வரும். இதுக்குமே நீங்க ரொம்ப மெனக்கடலாம் தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான டிசைன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா
தேவையான மாதிரி இங்கே லேபிளை மாற்றிக்க வேண்டியது. ஓகே, இது ஒன்று. இந்த செக்ஷன் எப்படி பண்ணணும் ஐடியா? ஓகே, நானே சொல்கிறேன். இந்த செக்ஷன் ரெண்டே ரெண்டு தான். இது ஒரு 6, இது ஒரு 6. ஓகேங்களா? அகைன் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன பண்ண போறேன்னா திரும்பவும் அதே கதை தான். கண்டெய்னர் திரும்பவும் அதே கதை தான். ரோ இது என்ன செய்ய போறேன் அப்படின்னா SM12 ஸ்மால் டிவைஸ்ல எனக்கு 12 வந்துட்டோம். மீடியம் டிவைஸ்ல இருந்து எனக்கு 6 வந்தாவே ஓகே. ஸ்மால் டிவைஸ்ல மட்டும் 12. நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும். சரிங்களா? இங்க 12 கீழே வந்துருச்சு. அதனால எனக்கு இது 12 வந்தாலே ஓகே தான். இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த இமேஜுக்குன்னு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ண போறேன். இமேஜ், அலைனிங் இமேஜ், கார்டு இமேஜஸ்னே இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு ஒரு இமேஜ் ஃப்ளூயிட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? சம்திங் இது வந்து ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்க போகுது அப்படின்றதுக்காக நான் இந்த இமேஜ் இதையே கிளாஸே எடுத்துக்கிறேன். அதே இதுதான் என்ன கிளாஸ் இமேஜ் ஃப்ளூயிட்னு போட்டு இமேஜ் ஃப்ளூயிட் என்ன பண்ணுது அப்படின்றது சும்மா உட்காந்து படிக்க மாட்டீங்க. டின்னர் இப்படி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த செக்ஷன்ல எனக்கு என்ன வேணும், ஒரு ஹெட்டிங்கு, அடுத்தது ஒரு பேராகிராஃப், அடுத்தது யூஎல் எல்லை. அவ்வளோதான். இந்த எலமெண்ட்டை நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, புரியல அப்படின்னா ப்ளீஸ். இது எல்லைக்கு முன்னாடி ஒரு ஐகான் வச்சிருக்காங்க, டபுள் செக் ஐகான். இப்ப இந்த இடத்துக்கு கால் எஸ்எம். இப்போ வரைக்கும் இந்த இது இப்படி செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்றேன். இது ஸ்மால் டிவைஸ்க்கு
அவ்வளோதான். ஸ்மால் டிவைஸ்க்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன் இது ஃபுல்லாக எடுத்துக்கல, நெக்ஸ்ட் கொஸ்டின் அது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இமேஜ் ஃப்ளூயிடுக்கு இந்த இமேஜ் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணட்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க வித்து, அது நமக்கு கரெக்டாக செட் ஆகலை அப்படின்றதால வித்து 100% வந்து கொடுத்து பாருங்க. ஓகேவா? இது மெயினாக என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கிரிட்ன்ற ஒரு விஷயத்த எப்படி இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். இந்த இடத்துல 4 இருக்கு, 4 4 4. ஓகேங்களா? ஸ்மால் டிவைஸுக்கு இது எப்படி கன்வெர்ட் பண்றாங்க? ஓகே, இந்த இடத்துக்கும் அதே தான், கிரிட் தான், 6 6. ஓகே, பட் என்னன்னா இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, மொத்தம் 5 6 ரோ கிட்ட கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுவும் அதே தான், இது 8 இது 4. எஸ்எம்ல அதாவது எக்ஸல்ல வந்துட்டு இது 4ஆ எடுத்திருக்காங்க, இது 8ஆ எடுத்திருக்காங்க. இதை நீங்க பார்க்கும்போது பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலே ஓகே தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா இது 6 இது 6. ஓகே, இதுக்கு தேவை கிடையாது. இதுக்குமே நீங்க பிரிக்கலாம். ரோ வந்து 4 4 4. ஓகேங்களா? 4 4 4 12 பிரிக்கிறதா இருந்தா இப்படிதான் பிரிக்கணும். அகைன் 4 4 4. புரியுதா? புரியலையா நான் என்ன சொல்ல வரேன்றது?